வணக்கம் மக்களே. இன்றைக்கி கேரட் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, சோம்பு போடுங்க, நல்லா பொரியட்டுங்க. 10 பல் பூண்டு குட்டியாக நறுக்கி போட்டுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் சாதம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். புதுசாக கட் பண்ணி 2 வெங்காயம் போட்டுக்கணுங்க. பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கட்ட போகிறேன், காலேஜுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே சுருள வதங்கட்டும். அப்போ தான் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி மூடி போட்டுருங்க. சிம்மில் வைங்க. தண்ணியெல்லாம் எதுவும் வேணாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் போடுங்க. மிளகுத்தூள் போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க கேரட் சாதத்துக்கு. கருவேப்பிலை போட்டுன்னு மூடிடுங்க. அந்த ஆவிலவே வெந்துடும் நல்லா கேரட்டு. இந்த புரட்டாசிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் பொடி போட்டு சாப்பாடு போட்டு கலரி கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. நல்லா சுருளாக வதங்கிடுச்சுங்க கேரட்டு. அது லஞ்சுக்கு தட்டைப்பயிறு, கேரட்டு காலையில் வந்து டிஃபனுக்குங்க. மேலே கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் கொஞ்சம் தூவிடுங்க. சூப்பராக இருக்கும். இளநீர் 2 இளநீர் வெட்டி இதை கொடுத்து அனுப்பிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லன்ச்சு இதுதாங்க, லன்ச்சு டிஃபனு.